ம், ஒரு ம். 9 விதமா தான் முக்கோணத்தை வரைய முடியும். அந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமா முக்கோணம் வரைவாங்க. அந்த முக்கோணம் வரையறதுக்கு ஏத்தபடி தான் அந்த மனிதனுடைய மந்திரமும் மாறும். அந்த மந்திரத்த ஒரு மனுஷன் வரைஞ்ச மந்திரத்த இன்னொரு மனுஷன் வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த மூச்சு காத்து அவன் உடம்புக்குள்ள ஓடக்கூடிய அந்த வாசியான அந்த மூச்சு காத்து தான் அந்த மனிதனுடைய ஆதிமூலமான மந்திரம். அந்த மந்திரத்த இன்னொரு மனுஷன் சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மந்திரம் தான். அதே மந்திரத்த தான் அவன் எப்பயுமே ஜெபம் பண்ணணும். எந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த மந்திரம் சொல்லலாம் ஐயா? இந்த மந்திரம் வந்து எப்பயுமே எல்லா விஷயத்துக்கும் ஆதி மூலமான மந்திரம். நாம பிறந்ததுல இருந்து இதான் மந்திரம். நம்ம அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் இந்த மந்திரம் தான் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த மந்திரத்த குடுத்தது மனிதனான 6 அறிவு படைத்த மனுஷனை படைச்சது 7ஆம் அறிவு படைத்த தேவர்கள் தான் படைச்சிருக்காங்க. அந்த தேவர்கள் பிறக்கும்போது குடுத்த அந்த மூச்சு காத்தோட மந்திரம் தான் நாம ஜெபம் பண்றோம். அத ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பா உயிர் குடுத்தவன் தான் நமக்கு வாழ்க்கையையும் குடுக்கணும். அதனால நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் போக்குறது இந்த மந்திரம் தான். இந்த மந்திரத்தின் மூலியமா நம்ம எல்லா கஷ்டத்தையும் போக்கிக்கலாம். இந்த மந்திரத்த ஜெபம் பண்ண நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோல்விகள் எல்லாம் விலகும். எல்லாமே வெற்றியா அமையும். இந்த மந்திரம் தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆதி மூலமான மந்திரம். நீங்க இந்த மந்திரத்தை விட்டுட்டு நீங்க எந்த தெய்வத்துடைய பேரை சொன்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு நன்மை நடக்காது. இந்த மந்திரத்தை சொல்ல சொல்லதான் உங்களுடைய மூச்சு காத்து தான் உங்க உடலை காப்பாத்தணுமே தவிர உங்க உடல் மூச்சு காத்த காப்பாத்த முடியாது. அப்ப அந்த மூச்சு காத்த நீங்க வணங்க வணங்க தான் நீங்க கண்டிப்பா மேல்நிலை அடைவீங்க.